Hello friends, welcome to Law of Mind Magic. நீங்க சீக்ரெட் மூவி பார்த்து ஈர்ப்பு விதி பத்தியும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த அற்புதமான படத்துல ஒரு எக்ஸ்பர்ட் பேசின விஷயங்கள் முழுவதுமா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்பர்ட்டோட நேம் எஸ்தர் ஹிக்ஸ். அவங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்கன்னா ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்படுற நான் ஃபிசிக்கல் பீயிங்கை தன்னுடைய உடல்ல அலோவ் பண்ணிடுவாங்களாம். இதுக்கு பேர் சேனலிங்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு அமானுஷ்யமான ஆற்றல் இல்லை ஆவி அந்த மாதிரி ஒன்றை தனக்குள்ள அலோவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ரஹாம் தான் இவங்க மூலியமா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் பேசுமா. அந்த ஆப்ரஹாம் தனி ஒரு என்டிட்டி இல்லை, ஒரு குரூப் ஆஃப் என்டிட்டிஸ்ன்னு இவங்க சொல்கிறாங்க. வேறொரு உலகத்திலிருந்து ஒன்று வந்து பேசுனதுனாலையோ இல்லை கமர்ஷியல் காரணங்கள்னாலையோ தெரியல, இவங்களுடைய போர்ஷன் முழுவதுமாக அந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இவங்க கிட்ட கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோண்டா பிரெயின் சீக்ரெட்டை உலகத்தோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் என்னோட போர்ஷனை கட் பண்ணி எல்லார் பண்ண தப்பையும் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது ரகசியத்தை முழுவதுமாக சொல்லாமல் ரகசியமாகவே விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்தரும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜெர்ரியும் சேர்ந்து இந்த ஆப்ரஹாம்னு சொல்லப்படுற அந்த அமானுஷ்யமான ஆற்றல் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. அதில் 2 அற்புதமான புத்தகங்கள் இருக்குது. ஒன்று த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த புத்தகம் கேள்வி பதில் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது எஸ்தர் தனக்குள்ள ஆப்ரஹாமை அலோவ் பண்ணதுக்கப்புறம் ஜெர்ரி, அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஆப்ரஹாம்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பார். அதுக்கு அந்த ஆப்ரஹாம் எஸ்தர் மூலமாக பதில் சொல்லும். அது எல்லாத்தையும் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்காங்க, அந்த கேள்வி பதில்களை எல்லாம். இதை விட அற்புதமான புத்தகம் ஆஸ்க் அண்ட் இட் இஸ் கிவன், அதாவது கேள் அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, யூ ஒன்லி ஹியர் வாட் யூ ஆர் ரெடி டு ஹியர். அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்க தயாராக இருக்கிறீங்களோ அல்லது எதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அலோவ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் உங்களால் மாற்ற முடியும். அதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஃபிசிக்கல் அண்ட் நான் ஃபிசிக்கல் பார்ட்னு 2 விஷயங்கள் இருக்குது. ஃபிசிக்கல் பார்ட்டுங்கிறது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த உடல். நான் ஃபிசிக்கல் பார்ட்டுங்கிறது ஹையர் செல்ஃப் அல்லது சூட்சம உடல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எப்போ அந்த நான் ஃபிசிக்கல் பார்ட் கூட கனெக்ட் ஆக முடியுதோ அப்போ நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் எளிமையாக அட்ராக்ட் பண்ண முடியும்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையுடைய கர்த்தா, அதாவது கிரியேட்டர். அப்படின்னா நம்மளால் ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உருவாக்க முடியறதில்ல, நமக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியறதில்ல? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். எனக்கு சென்னைக்கு போகணும்னு ஆசை. சென்னைக்கு போய் மெரினா பீச் பார்க்கணும், கோடம்பாக்கமில் போய் என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கலாம். நான் சென்னைக்கு போகிற திசையில் போகாமல் இன்னொரு கிராமத்துக்கு போகிற திசையிலேயே போயிட்டு இருந்தேன்னா என்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறாது. அது மாதிரி தான் இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுற நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைச்சா எந்த உணர்வு நிலையில் இருப்போமோ அந்த உணர்வு நிலையில் இல்லாமல் அதற்கு ஆப்போசிட்டான உணர்வு நிலையிலேயே இருந்தால் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது. உங்களுடைய எமோஷன்ஸ் தான் இண்டிகேட்டர். அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கூட நீங்கள் அலைன்மெண்ட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் உங்களுடைய இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக எந்த ஒரு பதட்டமோ சந்தேகமோ இல்லாமல் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்சம் எனக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆசைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறீங்க. அப்படி இல்லாமல் கோபம், விரக்தி, வைராக்கியம், கசப்புன்னு அதற்கு எதிர்மறை உணர்வுகளில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆசைகளை விலக்கிட்டு இருக்கிறீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஈர்ப்பு விதியில் மொத்தம் 3 படிநிலைகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஆசைப்படுறதை அட்ராக்ட் பண்ணணும்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் படி உங்களுடைய வேலை. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக பிரபஞ்சத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஃபாரின் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொட்டையாக எனக்கு ஃபாரின் ஜாப் வேணும், யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்காம எந்த நாட்டில் எந்த லொக்கேஷனில் எந்த மாதிரியான வேலை எவ்வளோ சம்பளத்தில் வேணும்னு அதை எவ்வளோ டீட்டெயிலாக கேட்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் படி. 2வது ஸ்டெப் யூனிவர்ஸோட வேலை. நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடும். யூனிவர்ஸ் அல்லது கடவுளுக்கு 1 செகண்ட் போதும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனால் 3வது படி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த யூனிவர்ஸ் ரெடி பண்ண விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அலோவ் பண்ணுறது அல்லது பிரபஞ்சம் தயார் பண்ணியிருக்கிறத பெற்றுக்கொள்கிறது. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபாரின் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது டைரெக்டாக யூனிவர்ஸ் உங்கள் வீட்டுக்கு அந்த ஜாப் ஆஃபர் லெட்டரை அனுப்பாது.
இல்லை இமெயிலில் யாரோ ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ஜாப் கன்சல்டன்சி பற்றி உங்களுடைய காதில் விழலாம். அதை நீங்கள் கண்டுக்காமல் மறுபடியும் போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வேறொரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ இல்லை வேறொரு விஷயங்கள் மூலமாகவோ அதே ஜாப் கன்சல்டன்சி மறுபடியும் உங்களுக்கு கண்ணில் பட்டுட்டே இருக்கும். நீங்கள் அப்போ விழிப்புணர்வோட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். இந்த 3 ஸ்டெப்ஸும் சரியாக நடக்கணும்னா நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய எமோஷன்ஸில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களுடைய எமோஷன்ஸ் தான் உங்களுடைய கைடுன்னு ஏற்கனவே பார்த்தோம். கார் அல்லது பைக்கில் பெட்ரோல் தீரப்போகுதுன்னா அந்த இண்டிகேட்டர் எம்டி சைடில் காட்டிகிட்டு இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, பெட்ரோல் தீரப்போகுது, நீ பெட்ரோல் போடலைன்னா வண்டி நின்றுன்னு. அதே மாதிரி தான் உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு இண்டிகேட்டர், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தருது. நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிரான டைரக்ஷனில் போயிட்டுருக்கிற, நீ உன்னுடைய எமோஷன்ஸை மாற்றலைன்னா உன்னால் உன்னுடைய விருப்பங்களை அடையவே முடியாதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தருது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து இம்மீடியட்டாக பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு மாறியே ஆகணும். நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு மாறக்கூடிய ஆற்றல் உங்கள் கிட்ட இருக்குன்னு நீங்கள் முழுசாக நம்பினா மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் சமைக்கும்போது அந்த உணவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும்தான் அந்த சமையலில் சேர்ப்பீங்க. உங்களுடைய கிச்சனில் இருக்குங்கிறதுக்காக பாயாசம் பண்ணும்போது வெங்காயம் பச்சை மிளகான்னு எல்லாத்தையும் ஆட் பண்ண மாட்டோம். எல்லாருக்குள்ளேயும் நெகட்டிவான எமோஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. கசப்பு, கோபம், வருத்தம், பகைமை எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளுடைய விருப்பங்களை அடையிற வரைக்கும் பாசிட்டிவான எமோஷன்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த விருப்பங்கள் எல்லாம் நமக்கு கைகூடும். எப்பொழுதும் நம்ம அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸில் இருக்கிறதுக்கு 22 பவர்ஃபுல் செயல்முறைகள் இவங்க கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில். அதுலேருந்து 3 சிம்பிளான பட் எஃபெக்டிவான ப்ராசஸஸ், செயல்முறை பயிற்சிகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 செயல்முறை பயிற்சிகளும் எப்பொழுதும் உங்களுடைய எமோஷன்ஸை அந்த ஹை வைப்ரேஷனில் வச்சுக்கிறதுக்கு உதவும். அதாவது உங்களுடைய விருப்பங்களோட அந்த அலைன்மெண்ட்டில், அந்த சென்னைக்கு போகிற டைரக்ஷனில் போகிற மாதிரி உங்களுடைய விருப்பங்களை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு இந்த 3 செயல்முறை பயிற்சிகளும் உதவி செய்யும். முதல் பயிற்சி மேஜிக்கல் கிரியேஷன் பாக்ஸ். ஒரு அழகான வுட்டன் பாக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கி அதில் மேலே ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதி ஒட்டிருங்க. இந்த பெட்டியில் போடப்படும் அனைத்தையும் பிரபஞ்சம் எனக்கு தரும், நன்றி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறீங்களோ இல்லை ஒரு மேகசினில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டே வாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபெராரி கார் அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய ஃபோட்டோவை ஏதோ ஒரு ஆடில் பார்க்குறீங்கன்னா அதை கட் பண்ணி அந்த கிளிப்பிங்கை அந்த பாக்ஸுக்குள்ளே போடும்போது அதை படிச்சுக்கிட்டே அந்த ஃபீலிங்ஸ்லேயே போட சொல்கிறாங்க. இந்த மாயாஜால பெட்டிக்குள்ளே போடுற இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் எனக்கு தந்துருச்சு, தேங்க்யூ. அப்படி அந்த எமோஷன்ஸோட நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தோடைய ஃபோட்டோஸையும் கட் பண்ணி அதில் போட்டே வாங்க. உண்மையாக பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி போட்டே வரலாம், இல்லைன்னா இதை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணி உக்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய சேரில் உக்காந்துருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சேரில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. நீங்கள் தான் கிரியேட்டர், அந்த பாக்ஸ் தான் கிரியேஷன். உங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்பீரமாக பெருசாக இருக்குது. உலகத்தில் எந்த மூலையிலையும் உங்களால் கையை நீட்டி வேணுங்கிற வீட்டையோ காரையோ எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட முடியும். அப்படி உங்களை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உலகத்தில் வெவ்வேறு இடத்துல இருந்து எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே போடுற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ண சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு துபாயில் இருக்கிற மாதிரி வீடுகள், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி வீடுகள், இல்லை இந்தியாவிலேயே ராஜாக்கள்லாம் வாழ்ந்த மாதிரியான அரண்மனைகள்லாம் வேணும்னா அதெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் போடுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் வேணும், கார் வேணும், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்களுடைய அந்த கற்பனை உலகத்திலேருந்து எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே போடுறீங்க. இது எல்லாத்தையுமே பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட இந்த செயல்முறை பயிற்சியை செய்ய சொல்கிறாங்க. இந்த மேஜிக் கிரியேஷன் பாக்ஸை ஒரு ஃபன் கேம் மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஏதோ கடமைக்கே பண்ணணுமேங்கன்னு பண்ணாமல், இல்லை இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அல்லது கிடைக்காமையே போகலாம். அதனால் உங்களுடைய உடல் முழுதும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இதை ஒரு கேம் மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பயிற்சி
ப்ராஸ்பெரிட்டி கேம். யாரோட வாழ்க்கையெல்லாம் பணவரவு அதிகமாக வேணும், இல்லை இன்னும் எனக்கு அந்த விஜுவலைசேஷன் பவர், கற்பனை ஆற்றல் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே இந்த ப்ராஸ்பெரிட்டி கேமை பண்ண சொல்கிறாங்க எஸ்தர் ஹிக்ஸ். இது எப்படி பண்ணணும்னா, தொடர்ந்து 50 நாட்கள் இந்த கேமை நீங்கள் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையாக ஒரு 10 நிமிஷம் இந்த கேம் கற்பனையை பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். எப்படி பண்ணணும்னா, முதல் நாள் காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயை யூனிவர்ஸ் உங்களுக்கு தந்துருச்சுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை அந்த நாள் முழுவதும் எப்படி செலவு பண்ணுவீங்க, எந்தெந்த மாதிரி இடங்களுக்கு போவீங்க, இல்லை பொருட்கள் வாங்குவீங்க, அந்த 1 லட்சத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு டீட்டெயிலாக ஒரு ஜாலியாக கற்பனை பண்ணி பாருங்கள். 2வது நாள் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 2 லட்சம் ரூபாயை போட்டுருச்சு. அதை எப்படி செலவு பண்ணுவீங்க? நேற்று பண்ண மாதிரியே 1 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணிவிட்டு மீதி 1 லட்சத்தை சேவ் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்காதீங்க. அந்த 2 லட்சத்தையும் முழுவதுமாக எந்தெந்த வழிகளெல்லாம் செலவு பண்ணுவீங்களோ அப்படி செலவு பண்ணுங்கள். ஏன்னா 3வது நாள் மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 3 லட்சம் ரூபாய் யூனிவர்ஸ் தரப்போகுது. அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில் 2வது நாள் அந்த 2 லட்சத்தையும் எப்படி செலவு பண்ணுவீங்களோ கற்பனை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி டே 3ல் 3 லட்சம், அடுத்த நாள் 4 லட்சம்னு 50வது நாள் வரைக்கும் 50வது நாள் 50 லட்சம் ரூபாய் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்தா எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்கன்னு தொடர்ந்து 50 நாட்கள் இப்படி நீங்கள் இந்த ப்ராஸ்பெரிட்டி கேமை விளையாடும் பொழுது உங்களுக்கே அறியாமல் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி சாதாரண நிலையிலிருந்து மணி ஃப்ரீக்வன்சிக்கு மூவ் ஆகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அறியாமலேயே பணவரவு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஆசைப்பட்டால் 100 நாள் வரையிலும் தொடர்ந்து பண்ணலாம். 100வது நாள் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சா என்னென்னலாம் பண்ணுவீங்க, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போய் எப்படிலாம் சுற்றி பார்ப்பீங்க, உங்களுடைய கற்பனை திறனை அதிகமாக்குறதுக்கு. ஏன் கற்பனை திறனை அதிகமாக்கணும்? ஏன்னா கற்பனை தான் எல்லாம்னு ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காரு. கற்பனையில் நீங்கள் எதை தீவிரமாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகும்னு எல்லா ஈர்ப்பு விதி வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும் சொன்ன கருத்து இதுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். 3வது பயிற்சியோட டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வுடன்ட் பி நைஸ் இஃப். அதாவது இந்த தசாவதாரம் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஹீரோ சொல்லுவார்ல, கடவுள் இல்லைன்னு நான் எங்கே சொல்கிறேன், கடவுள் இருந்திருந்தால் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன், இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, அந்த ஃப்ரேஸை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த விஷயம் வேணும், இது எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப தீவிரமாக யூனிவர்ஸுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தீவிரமே அந்த ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி அது கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அப்படி பண்ணாமல் இந்த விஷயம்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும், நான் ஆசைப்படுற இந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்ல, இந்த ஜாப் என்னுடைய கனவு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்ல, என்னுடைய பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகி நான் ஆசைப்படுற விதத்தில் இந்த பிஸ்னஸ் போச்சுன்னா நல்லா இருக்கும்ல, எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்ல, இல்லை நான் இந்த ஆசைப்படுற இந்த லைஃப் பார்ட்னர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இப்படி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீ, அந்த அழுத்தம் இல்லாத நிலையில் இருந்து இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மனநிலையில் இந்த பயிற்சியை பண்ண சொல்கிறாங்க. கடவுளே எனக்கு இதை கொடுத்துருன்னு கேட்காம இதெல்லாம் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கேஷுவலாக இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கையில் அதை எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 22 ப்ராசஸில் இந்த 3 பயிற்சிகள் இல்லாமல் மற்ற பயிற்சிகள்லாம் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற மாதிரி தினமும் 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, நன்றியுணர்வோடு இருக்க சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் பாராட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும், கிடைத்தே தீரும். அதனால் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 3 ப்ராசஸையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கள். ப்ராஸ்பெரிட்டி கேமை தினமும் காலையில் முதல் வேலையாக பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மேஜிக்கல் கிரியேஷன் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் போட்டு வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுற ஒரு வீட்டை பார்த்தா இது மாதிரி பிரபஞ்சம் எனக்கும் தந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாத மனநிலையில் அதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுது. அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கையில் கிடச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 3 பயிற்சிகளில் எந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பிடித்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான அந்த என்கரேஜ்மெண்ட்டை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி தந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஈர்ப்பு விதி பற்றிய பதிவுகளுக்கு லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். தேங்க்யூ.